திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் துணை முதல்வராக அறிவித்ததை கொண்டாடும் விதமாக எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு சங்கர் நானா அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு கேக் வெட்டி இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரண பொருட்களை வழங்கி மற்றும் எல்லோருக்கும் அறுசுவை உணவுகளை வழங்குகிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை எழும்பூர் தொகுதியில் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை, இளைஞர்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடான கோடி தொண்டர்களை பொறுத்தவரை நேற்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக அறிவித்த நாள் எங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பொன்னாள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த ஆண்டில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுகிற இந்த ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக கலைஞரின் பேரன், தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கொள்கை வீரன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக அறிவித்ததை மாபெரும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாட்டியாலா நீதிமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கக்கூடிய வழக்கை தைரியமாக துணிச்சலாக தூசு தட்டி எடுத்து நடத்திட்டு வந்துட்டு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இதை பேச சொல்லுங்கள். அந்த வழக்கு வெளியவே வரக்கூடாது, அந்த வழக்கு விசாரணைக்கே வரக்கூடாது என்று சொல்லிதான் ஒரு கள்ள உறவை பாஜகவோடு திரு ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே சாத்தான் வேதம் ஓத வேண்டாம். விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறோம். இந்த திராவிட இயக்கங்களை தோற்றுவித்த காலகட்டத்தில் விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் இன்றைக்கு 75 ஆண்டு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். மாண்புமிகு எங்கள் துணை முதலமைச்சர் கூட மிக அழகாக சொல்லியிருக்கிறார். விமர்சனங்களை வரவேற்கிறேன், சொல்லக்கூடக்கூடிய கருத்துக்களில் நியாயம் இருப்பின் உள்நோக்கம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கும் இன்னும் வேகமாக செயல்படுவதற்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று விமர்சனயாளர்களுக்கு விசிட்டிங் கார்டை கொடுத்து எங்களுடைய துணை முதல்வர் கூப்பிடுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.